أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்ஹுசாம் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸின் வாயிலாக ரமலான் சிந்தனையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அல்லாஹ் அருளிய அழகிய துஆக்கள் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒரு துஆவை நாம் கேட்டு வருகிறோம். இந்த துஆக்களை கேட்பதோடு விடாமல் அதை தொடர்ந்து அமல் செய்வதற்கும் அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பலாபலன்களை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லா மனிதர்களும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள், எல்லா மனிதர்களும் அந்த நாளை நினைத்து அஞ்சிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளையிலே யாருக்கும் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு திடுக்கம் நிறைந்த ஒரு நாள், அதுதான் கியாமத்துடைய அந்த நாள். அது நிகழ்வதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நிச்சயமாக அந்த நாள் நிகழ்ந்தே தீரும். அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலியோ அல்லது தண்டனையோ நன்மையோ அல்லாஹு தஆலா தருவான். அதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த நாளையிலே பிடிப்பவர்களை பிடிப்பான், விடுபவர்களை விடுவான். அது அவனுடைய இஷ்டத்திலே இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நாள், அதை பற்றி அல்லாஹு தஆலா துஆவிலே நமக்கு சொல்லி தருகிற போது, ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீ, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி மீறாதவன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த துஆவிலே சொல்லி தருகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, மறுமை நாளுடைய அந்த அமளி தும்மலிகளிலிருந்து, மறுமை நாளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சந்தேகமே இல்லாமல் அந்த நாள் நிகழ்ந்தே தீரும் என்கின்ற உறுதியான விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எச்சரிக்கை செய்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நாளுடைய பயத்தோடு அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நாளின் பயமும் அச்சமும் நம்முடைய கல்விலே குடிகொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அந்த நாளிலே இருக்கக்கூடிய பசாதுகளை, குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பசாதுகளை, குழப்பங்கள் இருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த துஆவை நமக்கு சொல்லி தருகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா நிச்சயமாக வாக்குறுதி மீறமாட்டான். அவன் எதை தருகிறேன் என்று சொல்கிறானோ அதை தந்தே தீருவான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்கிறான். அந்த ரப்பு நிச்சயமாக உங்களுக்கு பதில் தந்தே தீருவான். அவன் ஒருபோதும் தான் அளிக்கக்கூடிய பதிலை, அவன் செய்யக்கூடிய அந்த வாக்குறுதியை அவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு தஆலா மீற மாட்டான். வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அவன் கிடையாது. அவன் எதை வாக்குறுதி அளிக்கின்றானோ அந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா அப்படியே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடியதாகத்தான் இந்த துஆ இருக்கிறது. எனவே மறுமை நாளுடைய அச்சத்தை கல்விலே கொண்டு அந்த நாளின் அமளித்துமலில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்காக இந்த துஆவை அடிக்கடி நாம் ஓதுவோம். அல்லாஹு தஆலா மறுமை நாளுடைய குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அவன் எதை நமக்கு வாக்களித்தானோ அதை, அந்த சொர்க்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்ஹுசாம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் வாயிலாக ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஹாஜிகளுக்காக வேண்டி இவ்வாண்டு 4 வகையான பேக்கேஜுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 4 வகையான பேக்கேஜுகளில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுமே ஒரே இடமாக இருக்கக்கூடிய மினா அரஃபாவிலே ஒரே இடத்திலேயே, அதாவது ஏ கேட்டகரியிலே முதல் இடத்திலே இருந்து ஹஜ்ஜை நிறைப்பமாக செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவாக அல்ஹுசாமை அணுகி புக் செய்து பயனடையும்படி அன்போடு கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد.